அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய சத்சங்கத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, வலி, வேதனைகள், சுகம், துக்கம், பயம், கோபம் என்ற இந்த மாயையில் அனுபவிக்கப்படுகின்ற இந்த உணர்வுகள் என்பது இருக்கா இல்லையா? இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கு ஆனா இல்லையா, அல்லது இல்லவே இல்லையா, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமா பார்த்தோம். அதை இன்னும் டெப்தா எல்லாரும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இதுல என்னென்ன உதாரணங்கள் மெயினா பார்த்தோம் அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணும்போது, மெயினா ஒரு சில உதாரணங்கள் வந்து லைக் ஃப்ரெண்ட்லி கேம் அப்படிங்கிற ஒரு மேட்ச். 2 பேரும் உயிர் தோழர்கள். அவர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உசிரை கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு லவ் இருக்கு. சரியா? அந்த லவ்வோட ஆனா ஃபன் பண்றதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து மல்யுத்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே மல்யுத்தத்துல சாம்பியனா அவங்களால பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மல்யுத்தம் விளையாடும் போது அவர்களுக்குள் ஒரு ஒரு ஃபீலிங் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வாக்கிங் போகணும் அப்படின்னு நீங்க நடந்து போகும்போது கூட ஒரு ஸ்ட்ரெயின் தானே. நீங்க ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த டான்ஸுங்கிறது வேர்த்து கொட்டுது, விறுவிறுக்குது. ஸோ தேர் இஸ் அ ஸ்ட்ரெயின் இன் இட், இல்லை தானே? அப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயின் இல்லாம என்னங்க இருக்கு? அப்ப இது எல்லாமே இருக்குதான். ஆனா உண்மையில் அது எதற்காக இருக்கிறது? உங்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்த உதவுவதற்காகத்தான் இருக்கிறது. ஏன் அதே இது இருந்தா சரி, மாதிரி ட்ரை செய்ய கொஞ்சம் கழிச்சு, ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு. ஓகே. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பண்ணிட்டேன்னு ஃப்ரெண்ட்லி கேம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? டான்ஸ் ஆடும்போது அதே வெரி குட், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்க பிசிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எதுக்காக வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் மென்டல் எக்ஸ்பிரஷன் அதிகப்படுத்துறதுக்காக வருது அப்படின்னு சொல்லலாம். மோர் ஸ்ட்ரெயின், மோர் பிளஸர் அதெல்லாம் இருக்கட்டும். இல்லை, சிம்பிளா யோசிச்சு பாரு. நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதே எதுக்காகன்னா, நம்மளுடைய எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றது தான் இந்த பிசிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? எல்லாத்துலயுமே வந்து பிசிக்கல் ஸ்ட்ரெயின் இருக்கத்தான் செய்யுது. இப்போ கேம் ஆடும்போதுன்னு சொல்றோம். இப்போ மல்யுத்தம் அப்படிங்கிறது ஒரு கேம். அந்த கேம்னால இப்போ பேஸ்கெட் பால் ஆடுறோம். நேற்று ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மூச்சு எப்படி முட்டுது. நேற்று அப்படி விளையாடும் போது மூச்சு இறைக்குது அப்படின்னா என்னமோ உசுறு போற மாதிரி இறைக்குது. பட் அரவிந்த், அந்த பிசிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, என் ஆனந்தத்தை வெளிப்படுத்தி மகிழும் போது அந்த ஒரு ஸ்ட்ரெயின் வந்தது வாஸ்தவம் தான். பட் அது வந்து உண்மையில வந்தது, அது வந்து கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றதை விட, ஆனந்த வெளிப்பாட்டிலே அது ஒரு அங்கமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு அப்படிங்கிறது பொய்ன்னு சொல்லிட்டோம். உண்மை அப்படிங்கிறது சச்சிதானந்தம் மட்டும்தான். அது விதவிதமா வெளிப்படுது. விதவிதமா வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு உண்மை அல்ல, உணர்வு, சச்சிதானந்த உணர்வு. இப்ப அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அழுகை உண்மை அல்ல, ஆனா சச்சிதானந்த உணர்வே தான் இங்க அழுகிறதை போல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சரியா? சரியா புரிஞ்சுக்கணும். வெளிப்பாடு உண்மை அல்லன்னு சொல்றதுக்காக சச்சிதானந்த உணர்வையே நான் உண்மை இல்லைன்னு சொல்லல. சச்சிதானந்த உணர்வே தான் வெளிப்படுது. அந்த வெளிப்படுகின்ற அந்த விஷயத்துல அழுகும், கோவப்படும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அப்ப இந்த வெளிப்பாட்டுல இந்த பிசிக்கல் பார்ட்டுக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா மைண்ட் அண்ட் பிசிக்கல் பாடி ஹேஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிறது அடிக்கடி நம்ம பேசிட்டே இருக்கோம். மைண்டு நல்லா இருந்தால் ஃபிசிக்கல் பாடி நல்லா இருக்கும், மைண்டு எப்படி இருந்தால் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடி வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பார்ட்ல ஆஃப் தி ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ சச்சிதானந்த உணர்வே தான் அழுது கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த அழுகைக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி ரியாக்ட் பண்ணும் தான். அந்த பாடி ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, சச்சிதானந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்காக வருகிறது அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? அப்போ எல்லா எக்ஸ்பிரஷன்ஸுமே எப்படி மைண்ட் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா, மைண்டோட எக்ஸ்பிரஷன் எதுல காட்டுறோம் பாடியில. இப்போ உதாரணமா பயங்கர சந்தோஷமா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா 2 கைகளையும் அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு மேல தூக்கி தூக்கி உயர்த்துறான். சில ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட்ல ஒரு போல்டு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கையை அப்படி பிடிச்சி அப்படி தூக்குறது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த பாடி ஏன் தூக்குது? மைண்டோட எக்ஸ்பிரஷன் பாடியும் சேர்ந்து காட்டுது, அவ்வளவுதான். அப்போ மைண்டோட அழுகைய பாடியில ஒரு பெயினா காட்டுது அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா அழுகைங்கிறது உண்மை இல்லை, சச்சிதானந்த உணர்வுடைய அழுகை வெளிப்பாடு. அதே மாதிரிதான் அந்த குத்துச்சண்டை வீரர்கள் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அங்க ஒரு பிசிக்கல் வலி இருக்கு அப்படின்னா அது சச்சிதானந்த உணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த பிசிக்கல் வலியும் இருக்கிறது. எப்படி மென்டல் எக்ஸ்பிரஷன் இருக்கிறதோ அப்படியே அந்த பிசிக்கல். அப்போ அவன் குத்தும் போது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அந்த வலியை வந்து கத்திதான் அனுபவிக்கணும். அங்க வலி மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த வலி உண்மை அல்ல என்பதை மிக தெளிவாக எக்ஸ்பிரஷனாக அவன் பார்த்து கொண்டிருப்பதால் அங்கே அந்த வலி என்பதை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்ல வரேன். சரியா? ஏன்னா பொய்யாக எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதே சச்சிதானந்த உணர்வு தான் சத்தியம். அது டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் இந்த மென்டல் ஆஸ்பெக்டும் இந்த பிசிக்கல் ஆஸ்பெக்டும் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இங்க கன்ஃபியூஸே ஆக வேண்டியதில்லை. வலி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அது பொய்யா இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணும்போது பொய்யா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆன்சரை நான் டைரக்டா டிக்ளேர் பண்றேன். அங்க வலி இருக்குமா இல்லையா இருக்காதாங்க சொல்லுங்கங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வலி போல இருக்கும்னு தான் சொல்லுவேன். வலி உண்மையில இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். வலி மாதிரியே இருக்கும், வலி போலவே இருக்கும். அந்த போலவே மாதிரியே அப்படிங்கிறத சொல்லாம என்னால சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையான உணர்வு சச்சிதானந்த உணர்வு மட்டும்தான். ஆனா அதுவே தான் இங்க வலி போல, அழுகை போல, கோபம் போல என்று இம்மாதிரியான இது எல்லாமே உண்மை. அதுவே அழுதுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தப்பாயிடும் இல்லையா? அப்போ அழுவது போல என்று எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கு என்று நாம் எப்படி சொன்னா ஈஸியா புரியுதோ அந்த மாதிரி இந்த வலி வேதனை என்பதும் கூட வலி போல என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வலி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்த நேற்று டெப்தா பார்த்தோம். சரியா? சரி, இது மட்டும் பார்க்கல. இன்னும் ஆழமான ஒரு விஷயத்த என்ன பார்த்தோம் அப்படின்னா கற்பனை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டெப்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ கற்பனை வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாவனுமே அனுபவிச்சுட்டு இருக்கான் இல்லையா? அப்போ இல்லாத விஷயத்தை சும்மா நாச்சுக்கும் இருப்பதாக நினைத்து கொண்டு இவன் பல ஆயிரம் கற்பனைகளை மனிதன் அனுபவிக்கின்றான். ஆனால் அவனுக்கு அது ரியலா தெரியற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரியலா அப்படின்னு கேட்டமா இல்லையா? அது சுகமாகட்டும் அல்லது துக்கமாகட்டும், வாட் எவர் இட் மேபி. சுகத்துக்கு மேஜரா சொன்னது அந்த தாம்பத்தியம் போன்ற அந்த மாதிரி விஷயங்களை பொதுவா எல்லாரும் வந்து வேற லெவல்ல கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுல ரொம்ப ரியலாவே நாங்க சுகத்தை அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டா அது ரியல் ஆயிடுமா? எவ்வளவு வேணா ரியலிஸ்டிக்கா நீ கற்பனை பண்ணு. அப்ப ரியலிஸ்டிக்கா கற்பனை பண்ணும்போது ரியலிஸ்டிக்காவே சுகம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சுகம் போலேன்னு தானே சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க பிரம்மானந்த உணர்வு மட்டும்தாங்க உண்மை, கற்பனை செய்தவன் தான் உண்மை இல்லையா? அவன் சுகத்தை போல் அங்கே ஒரு உணர்வை வெளிப்படுத்துறான், துக்கத்தை போல் உணர்வை வெளிப்படுத்துறான், பயத்தை போல் ஒரு உணர்வை வெளிப்படுத்துறான். கற்பனையிலேயே நடக்குதா இல்லையா? இப்ப கற்பனையில நான் ஸ்ட்ரெஸ் அண்ட் டெப்ரெஷனுக்கு நான் எக்ஸாம்பிளா சொன்னேன். எதுக்கு? சுகத்துக்கு அதை சொன்னேன். துக்கத்துக்கு என்ன சொன்னோம்? எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டெப்ரெஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பயங்கர பயம்ங்கிறதா மேஜர் ஸ்ட்ரெஸ். ஒண்ணுமே நமக்கு நடந்திருக்காது, இவர்களாக ஏதோ ஒண்ணு நடந்ததாக தவறாக மைண்ட்ல அவங்களா கற்பனை பண்ணிட்டு அதை நிஜம்னு நம்பிட்டு, எப்படி இந்த உலகத்தை நம்ம நிஜம்னு நம்பி நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி அவனா உருவாக்குன அந்த கற்பனை உலகத்தை அவன் நிஜம்னு நம்பிடுறான். சரியா? அப்போ அது அவன் வெறும் கற்பனை தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு தெரியலையே. இப்ப இங்க இந்த உலகத்துல வலி வேதனையில இருந்து எல்லாத்தையும் நம்ம கற்பனை பண்ணி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது ஞானிக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரியலையே. அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த கற்பனை வேர்ல்ட போயிட்டு உண்மை நம்புறவங்கள நீங்க ஞானியா இருக்கீங்க. ஏன்னா அடே ஜூஸு கற்பனையை போயிட்டு ஏன்டா உண்மையை நம்பிட்டு இருக்க அப்படின்னு இங்க இருந்து நீ பேசுற. அப்படித்தான் ஞானி சொல்லிட்டு இருக்கான். இப்ப ராஜன் வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது, டே நீ பண்ண கற்பனைய ஏன்டா இப்படி உட்காந்துக்கிட்டு உண்மை நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்னு ஞானி அங்க இருந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தானே இருப்பான். ஏன்னா வெறும் எண்ணங்களால் உருவான சுகதுக்க உணர்வுகள் இவைகள் எல்லாம். ஞானி வந்து அவங்களுக்கு வர்றதையே வந்து அப்படிதானே சொல்லுவாங்க. இப்ப பட்டினத்தார் வந்து படுமனமே படு, நீ பண்ண கற்பனைதான் உனக்கு இன்னைக்கு இது வந்திருக்கு அப்படின்னு தானே அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா பட்டினத்தார் கேசஸ்ல ஒரு துக்கம் வரும்போது படுமனமே படு, உன் கற்பனை தானே அனுபவி என்று மிக அசால்ட்டாக அது மாயை என்ற தெளிவான புரிதலில் இருக்கும்போது அது டேக்கிடிஷியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா?
ஸோ டெப்தா இன்னும் பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம்? லைக் பஞ்சு மிட்டாய் ₹5 நீ பாதி தின்று மீதி தந்தால் ₹1,00,000. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம். கண்ணன் ஒரு பஞ்சு மிட்டாயை கடிச்சிட்டு திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்றோம். இது ஏன்? சி வாட் வி ஆர் என்ஜாயிங் ஹியர். அப்போ கண்ணன்கிறது பிரம்மானந்த உணர்வு. அங்க பிரம்மானந்த உணர்வு தான் இங்க பிரதானமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. பஞ்சு மிட்டாயை விடுங்க, இன்னும் நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. இந்த மீனா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தா. ஏக்நாத் மகாராஜோடைய குருநாதர் வந்து ஏதோ சாக்கடை தண்ணிய வந்து குடிக்க சொன்னாரு, அவர் குடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவருடைய எச்சில வந்து அவரு வெத்தலை பாக்கு போட்டு துப்புன எச்சில வந்து இவர் அமிர்தமா சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எப்படி? அவங்க அவங்க எச்சில சாப்பிட்டா தானே உங்களுக்கு அருவ இருக்கிற மாதிரி அருவ இருக்கும். வாட் தே see is only the பரபிரம்ம உணர்வை மட்டும்தான் அங்க பாக்குறாங்க. எச்சிலா இருக்கிறதே பரபிரம்ம உணர்வு, என் குருவே பரபிரம்மம். இங்க எல்லாமே பரபிரம்ம உணர்வா பார்த்துட்டு இருக்கான். இங்க எச்சிலாக இந்த பிரம்ம உணர்வே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் பிரம்ம உணர்வை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு வேல்யூவே கொடுக்கலையே. அது சும்மா நாச்சுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வந்தது தானே. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்றது என் பிரம்மன் அல்லவா, என் குருநாதன் அல்லவா, என் பிரம்மம் அல்லவா என்ற அந்த ஃபீலிங்ல நீ இருக்கும்போது வலி வேதனைகள் ஒரு மேட்ராங்க. கிருஷ்ணா ஃபீல்னா வேற மாதிரி என்ன சொல்லியிருக்கேன். பக்தர்கள் கதையில நீங்க கேட்டிருக்கீங்கன்னா கற்பனையே பண்ணாத அளவுக்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கையில அவர்கள் வேதனையை அனுபவிச்சாங்களா? கண்ணன் சோதனைங்கிற பேர்ல பயங்கரமா சோதிக்கிறான் தான் ஒவ்வொருடைய பக்தனுடைய வாழ்க்கையிலையும். ஆனா அத்தனை பக்தர்களும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற ஆனந்த பெருவெள்ளத்தில் மிதந்தார்களே தவிர கஷ்டப்படலையேங்க. கண்ணன் அவங்களுக்கு நல்லது பண்ணா வேணா கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நடிச்சாங்க. சரியா? பட் வாட் ஹாஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ட்? அப்ப என்ன நடக்குது அங்க? இங்கே வலியையும் பிரம்மமாக பார்த்தார்கள். கண்ணன் பிரம்மம் மட்டும் இல்ல, கண்ணன் தான் வலியை கொடுக்கிறான் இல்லையா? அப்ப கண்ணன் கொடுத்த வலி மட்டும் என்னவா? இங்கே பிரம்மத்தின் எக்ஸ்பிரஷனாக இந்த உலகத்தை பார்க்கும்போது, ஏன்னா பக்தியில கல்பித துவைதம் இருக்கு. சரியா? இங்க அவனேதான் அவனுடைய ஞானத்துல இருந்து பேசணும்னா உன் எண்ணம்னு சொல்லணும். பக்தியில இருந்து பேசணும்னா உன்னுடைய நாதனுடைய எண்ணம் உன்னுடைய நாதனுடைய எண்ணம்னு சொல்லணும். சரியா? அவ்வளவுதானங்க டிஃபரன்ஸ். அங்க கூட திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கேன்னா, கிருஷ்ண மாயையா பாரு, மாயா. ஏங்க கண்ணை எப்படிங்க வலிய கொடுப்பான்? கண்ணை வந்து என்ன கஷ்டப்படுத்துவானா? அவன் விளையாடுறான்டா. எப்படி விளையாண்டா என் பக்தன் இன்னும் அதிகமாக மெருகேறிய பேரானந்தத்தில் திளைப்பான் அப்படின்னு யோசிச்சு உங்ககிட்ட நான் பக்தன் தானே விளையாட முடியும் கண்ணனால. ஏன்னா அவன் தானே பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் அந்த பக்தர்களிடம் விளையாடினான் என்று நாம சொன்னோம். அப்ப விளையாட்டுன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப? கிருஷ்ண மாயையா பாரு அப்படின்னு. மாயையா பாருன்றதுக்கு என்ன அர்த்தம்? வில்லனா வந்தா கூட என் கண்ணு வில்லவனான வருவானா அப்படின்னு கேட்காத. மாயையில அவன் எல்லா வேஷமும் போட்டுதானே வர்றான். அப்ப வில்லனா வர்றதும் கண்ணன் தான். இப்ப கண்ணன் தான் அப்படின்னு சொல்றதுக்காக அவன் வில்லத்தனத்தை ரசிக்கிறானா கண்ணனை ரசிக்கிறானாங்க? இதுதானங்க மேட்ரு. அதாவது தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வலி வேதனைகள் அப்படிங்கிறது டம்மி பீஸ். அது எக்ஸ்பிரஷனு, சும்மா நாச்சுக்கும். ஆனா இந்த சும்மா நாச்சுக்கும் பின்னணியில இருக்கிறது என்ன? பிரம்மம் மட்டும்தானே. அந்த பிரம்மத்தை நான் விதவிதமாக அனுபவிப்பதற்காக இந்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. அப்ப பக்தன் இந்த உலகையை பிரம்மமாக பார்க்கின்றான் அல்லது கண்ணனாக பார்க்கின்றான். அதனால் அங்கே நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பிரம்மமாகவே காண்கின்றான். பஞ்சு மிட்டாய் அவன் பார்க்கல. பஞ்சு மிட்டாய் கொடுத்த என் கண்ணனை மட்டும்தான் பார்க்கறான். அவன் சந்தனத்தை கொடுத்தா என்ன, சாக்கடையை கொடுத்தா என்ன? சரி, இங்கே பிரம்ம உணர்வு தான், இது வெறும் மாயை தான் என்று அந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மாயானா ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க, கற்பனை தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கற்பனை வேர்ல்டை பத்தி பேசினேன். கற்பனை வேர்ல்டுல என்ன வேணா சுகத்தை அனுபவி, அது உண்மையா? இல்ல அண்ணா கேட்கலண்ணா. எனக்கு மட்டும்தான் கேட்கலையா? இல்ல கேட்கலண்ணா. யாருக்கும் கேட்கல.
அண்ணா கட் ஆயிட்டாங்க போல. கட்டாகல. சாரிம்மா, இடையில நெட்டு கட் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கற்பனையை பத்தி சொன்னீங்க, அதுக்கப்புறம் இருந்து கேட்கல. கண்டிப்பா. ஸோ வாட் ஐம் இன்சிஸ்டிங் யூ அப்படின்னா, இந்த உலகம் மாயை அப்படிங்கிறத நாம அனுபவிச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? எந்த அளவிற்குன்னா, கற்பனை என்ற பெயரிலே நீங்கள் சுகத்தையும் துக்கத்தையும் பிராக்டிக்கலா நிஜமானது போலவே அனுபவிக்கலையா? எப்படி அப்படி கற்பனை வேர்ல்டுல நிஜமானது போலவே சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சீங்களோ, அப்படித்தானுங்க இந்த நிஜ உலகத்திலையும் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. ஆனா நிஜ உலகத்துல மட்டும், ஏன்னா கற்பனை வேர்ல்ட்லயே ஒரு சிலர் வந்து நான் சொன்னேன், அந்த டெப்ரெஷன் பேஷண்ட்ஸ் ஏமாந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்க இந்த வேர்ல்டுல ஏமாந்து போறீங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸா இருக்க முடியுமே தவிர, உண்மை அப்படிங்கிறது இங்க என்ன இருக்கு? பிரம்ம உணர்வு மட்டும்தான் இருக்கு, சச்சிதானந்த உணர்வு மட்டும்தான் இருக்கு. அப்ப உண்மைன்னு சொல்லிட்டாலே ஆனந்த உணர்வு மட்டும்தான். அப்ப ஆனந்த உணர்வை தவிர நீங்க என்னத்தை பார்த்தாலும் அது ஆனந்த உணர்வே சும்மா நாச்சுக்கு இருக்கு. சோ அழுவது ஆனந்த உணர்வே சும்மா நாச்சுக்கு அழுதுட்டு இருக்கு. வலி வேதனை ஆனந்த உணர்வே சும்மா நாச்சுக்கும் வலி வேதனையாக தென்படுகிறது. So let us whatever be the expressions and உணர்வு மட்டும்தான், ஏன்னா அது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையே என்று இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டால் எந்த அளவிற்கு நீங்கள் ஆனந்தமாக வாழ்வீர்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அப்படிங்கிற. ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம பேசும்போது கிக்கு ஒன்னா இருக்கும், சுவைகள் பேதமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்ன வாஸ்தவம் தான். இங்க சுவைகள் என்பது எக்ஸ்பிரஷன் தான், டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் தான். ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இருங்க நான் வேற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுல ஞானேஸ்வரியில இந்திரியங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்திரியங்களை பத்தி பேசியிருக்காரு. அதுல என்ன சொன்னாரு அப்படின்னா, உன்னை நீ யார் என்று மறக்கடித்தது எது என்று கேட்டால் இந்திரியங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் திருப்பி அது வேற என்ன சொல்றாருன்னா, அதனால சொல்றேன், இந்திரியங்களின் கொட்டத்தை அடக்கி இந்திரியத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ யாருன்றதை நீ புரிஞ்சுக்கலாம்டா அப்படின்னு சொன்னாரா இல்லையாங்க? இது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். சரி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சப்ஜெக்டோட இதை எப்படி லிங்க் பண்ணலான்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கண், காது, செவி, மூக்கு இது எல்லாமே அந்த பிரம்மானந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்காக உண்டான கருவிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த கண், காது மட்டும் இல்லை, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இவைகள் எல்லாமே நமக்கு வந்து அந்த சச்சிதானந்த உணர்வினை டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக அல்லது வெளிப்படுத்துவதற்காக உண்டான கருவிகள் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? சரி, எப்படி அறியாமை உண்டாச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னா, இப்போ லட்டுங்கிறது என்னது? சச்சிதானந்த உணர்வே லட்டை போல் இங்கே ஒரு காட்சிக்காக இருக்கின்றது. அதே மாதிரி அல்வா அல்லது காரமான டேஸ்ட் வேணா எடுத்துப்போமே, இப்போ அதிபயங்கரமான காரம், சச்சிதானந்த உணர்வு இப்போ அந்த மாதிரி தென்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எல்லா சுவைகளையும் எடுத்துக்கோங்க, எல்லாமே சச்சிதானந்த உணர்வு, ஆனா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த இந்திரியங்கள் அப்படிங்கிறது அந்த இந்திரியங்கள் எக்ஸ்பிரஸ் பண்றது எதுக்காக? உன்னுடைய ஒரு கார சுவையை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக உன்னுடைய இந்திரியங்கள், நாக்குங்கிற அந்த ஒரு இந்திரியம் வந்து பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இந்த எக்ஸ்பிரஷன்ல ஒரு கட்டத்துல நீ மயங்கி போயிட்டு என்ன பண்றேன்னா, ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷனை நீ நெஜம்னே நம்பிடுற. எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத இந்த கற்பனையா கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு காதல்ல அடிமையாராம் அப்படின்றத நீங்க ஒரு கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு பெண் இருக்கு, அடிமையாயிட்டாங்க. ஒரு பெண்ணை ஒரு தடவை தானே பார்த்தான். ஒரு தடவை பார்த்தா எப்படி அடிமையாக முடியும்? ஒரு தடவை பார்த்ததை திரும்ப திரும்ப கற்பனை பண்றான், 1000 கற்பனை பண்றான் அவளை வச்சுக்கிட்டு.
அவன் இவங்கிட்ட பேசுற மாதிரி கற்பனை பண்றான், அவளோட வாழவே ஆரம்பிச்சிடறான், கூடவே வாழ்ந்துடுறான். இப்படி அவன் கற்பனையில் செய்ய செய்ய ஆரம்பத்துல அவன் கற்பனை தான் பண்றான்னு அவனுக்கு தெரியும். ஆனா போக போக ஒரு கட்டத்துல அவனுக்கே தெரியாம அதை நிஜம்னு நம்ப ஆரம்பிக்கிறான், அதை நிஜமாக்கியே ஆகணும்னு நம்ப ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சிலருக்குலாம் எக்ஸ்ட்ரீமா போகும்போது அது நிஜம்னே நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சரியா? அப்போ அது உண்மையில வெறும் கற்பனை தான் அப்படின்னு புரிஞ்சிருந்தா தன்னுடைய ஃபீலிங்க சும்மா நாச்சுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தா. கற்பனையில வெறும் எக்ஸ்பிரஷன் தானேங்க. கற்பனையில வந்து முத்தம் கொடுத்தாலும் எதுவுமே இல்லை. அவன் முத்தம் கொடுத்த மாதிரி இவனா கற்பனை பண்ணிப்பான், இவன் அவளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணிப்பான், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். இது எல்லாமே என்னது? வெறும் எக்ஸ்பிரஷனு, ரியாலிட்டி இல்லாத வெறும் எக்ஸ்பிரஷனு. ஆனா அந்த எக்ஸ்பிரஷன்ல மயங்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை நம்புறதுனால தானே மயங்குறான். அந்த எக்ஸ்பிரஷன் சுவை அப்படிங்கிறது சும்மா நாச்சுக்கும் சுவை, இவனா கொடுத்த சுவை. சுவையே தானா வரல, இவனா அதை சுவை என்று நினைத்தான், அது சுவையாக தெரிந்தது. அந்த நினைப்பை உண்மை என்று நம்புகின்றான். அது இல்லாமல் நான் வாழ மாட்டேன் என்று நினைக்கின்றான். அவள் இல்லைன்னா நான் செத்து விடுவேன்னு நாயா அடிக்ஷன் ஆயிட்டு திரியிறான். இப்படிதானுங்க எல்லாம் அடிக்ஷன் நடக்குது. பொண்ணுக்கு பின்னாடி அவன் ஓடுறதும், அல்லது ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் நாயா அலையிறதும். ஸோ ஹவ் இட் ஹேப்பன்ட்? ஒரு தடவை பார்த்த உடனே எல்லாம் எப்படி அடிக்ஷன் வந்தது? பார்த்த உடனே எல்லாம் அடிக்ஷன் வரல. நீ அதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ள கற்பனையை ஸ்டார்ட் பண்ற. அந்த கற்பனையில நீ அனுபவிக்கிற ஒரு சுகத்தை, அந்த கற்பனையில அனுபவிக்கிற சுகத்துக்கு நீ அடிக்ட் ஆயிட்ட. ஆனா லூசு போயிட்டு வெறும் எக்ஸ்பிரஷன், அது அது உண்மையே இல்லை. ஆனா அந்த எக்ஸ்பிரஷனுக்கு அடிக்ட் ஆயிட்ட. இந்த லவ் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியா இருந்தது, ஆனா கல்யாணம் ஆகி 2 மாசத்துல பயங்கரமா பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய கதைகள்னா கேள்விப்படுறோம். எப்படி? ஏன்னா நீ கற்பனையில அடிக்ட் ஆயிருந்த. ஆனா அதை நிஜமாக்கணும்னு நினைச்சு நிஜமாக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ கற்பனை பண்ண மாதிரி அங்க இல்ல. அடாடா என்னடா இது, நம்ம என்னமோ நினைச்சோம், கடைசியில கல்யாணம் பண்ணா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றியா இல்லையாங்க? ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் யுவர் ஓன் எக்ஸ்பிரஷன். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீயா எக்ஸ்பிரஷன்ல அடிமையாயிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் உண்மைன்னு நம்பி அதை உண்மை ஆக்கணும்னு நம்பி உண்மை ஆனதுக்கு அப்புறம் அதை விட கொடுமை என்னன்னா நல்லா இல்லைங்கிறதும் எக்ஸ்பிரஷன் தான். அப்ப சூப்பர்னு ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருந்த, இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர் இல்லைங்கிற எக்ஸ்பிரஷன்ல இருக்க. ஆக மொத்தத்துல இருக்கிறது சச்சிதானந்த உணர்வு மட்டும்தான். சரியா? திஸ் இஸ் வாட் தி பேசிக் ஃபேக்ட். அப்போ இந்த இந்திரியங்களால் நீ இந்த கற்பனை இந்திரியங்களை வச்சுதான் நம்ம பண்றோம். அதனால புரிஞ்சுக்கோங்க, இந்த இந்திரியங்களால் நீ அடிமையானான்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, மனம்தான் கற்பனையை பண்ணுது. அந்த மனசு எதன் துணை கொண்டு கற்பனை பண்ணுதுன்னா இந்திரியங்களின் துணை கொண்டு கற்பனை பண்ணுது. ருசுரிசியா சாப்பிடுற மாதிரி அவன் கற்பனை பண்ணான்னா நாக்குங்கிற இந்திரியத்தின் துணை கொண்டு அதை கற்பனை பண்ணுது. ஆனா இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க. நீ பிரியாணி சாப்பிடுற மாதிரியும் ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரியும் கற்பனை பண்ணேன்னா அது உண்மையிலேயே நீ சாப்பிட்டியா என்ன? இல்ல. ஆனா ரியலிஸ்டிக்கா கற்பனை பண்ணா வயிறு நிறையுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த செக்ஸுவல் பிளஷர்ல நான் கற்பனையிலேயே நான் நிறைஞ்சிடுவேன், எனக்கு நேர்ல தேவையில்லை அப்படிங்கிறான். நிறைஞ்சிடுதாங்க. அப்ப நிறையுதுன்னு நினைச்சா நிறையத்தானடா செய்யும். இல்லைன்னு எம்டியா இருந்துகிட்டு ஏங்கிட்டே இருந்தேன்னா ஏங்கத்தானே செய்யும். Again, is it not an expression for you? இப்படித்தான் உங்கள் வலியும் வேதனையும் என்று நான் சொல்ல வருகின்றேன். வலி வலி வேதனை வேதனை என்று நீ நினைக்கின்றாய், இது வலி வலி வேதனையாக இருக்கின்றது. இல்லை என்று நினைப்பவனுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஈஸியா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இன்னும் டெப்தா நான் இன்னொரு 2-3 விஷயத்தை ட்ரை பண்றேன், புரியுதான்னு பாருங்க. எண்ணங்கள்ல நமக்கு 2 விதமான எண்ணங்கள் இருக்கு. இதையும் நேற்று பேசுனதுதான், கொஞ்சம் டெப்தா பேசிட்டு இருக்கேன். சரியா? நேற்று பேசும்போது என்ன பேசினேன் அப்படின்னா, கர்மாப்படி உங்களுக்கு வலி வேதனைகள் வரும். கர்மாப்படி வந்தாலும் கூட அது உங்க எண்ணங்கள் தானுங்க. அட எண்ணங்கள் இல்லாம வேற எக்ஸ்பிரஷன் எப்படிங்க வர முடியும்? சச்சிதானந்த உணர்வு எண்ணங்கள் அற்றது. அது பெர்மனண்டா பிளிஸ்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது வெளிப்படுறதுக்கு என்ன தேவைப்படுது? எண்ணங்கள் தேவைப்படுது. அந்த எண்ணங்கள் என்பது இப்ப நீ உருவாக்கினாலும் சரி, அல்லது ஏற்கனவே நீ கர்மால உருவாக்கி இருந்தாலும் சரி, ஆனா எண்ணங்கள் மட்டும்தான் அனுபவத்துக்கு வருமாப்பா. சொன்னமா இல்லையா? சோ அதை கொஞ்சம் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. அப்ப நமக்கு எண்ணங்கள் மட்டும்தான் அனுபவமாகும்ன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா 2 விதமான எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அது என்னது? கான்சியஸ் தாட்ஸ், சப்கான்சியஸ் தாட்ஸ் அப்படின்னுட்டு 2 விதமான எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா?
இந்த எண்ணங்கள் தான் அனுபவமாகின்றது என்பதை கற்பனை வேர்ல்டு வரைய ரொம்ப ஈஸியா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நீங்களும் ஒத்துக்கிட்டேங்க. ஆனாலும் உங்க மனசு ஏன் ஏத்துக்கல அப்படின்னா, நான் கான்ஷியஸ் மைண்ட வச்சு மட்டும் தானே ப்ரூவ் பண்ணேன். ஆனா உங்க ரியல் வேர்ல்டுல எனக்கு கற்பனை வேர்ல்டுல ஒன்லி கான்ஷியஸ் தாட்ஸ் மட்டும் தான் அனுபவத்துக்கு வரும். ஆனா இந்த ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் எல்லாம் கிடையாதுங்க. இதுவும் ஒரு அன்ரியல் தான். இந்த சோ கால்டு நீங்க ரியல்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ரியல் வேர்ல்டுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ரியல் வேர்ல்டுல சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது ரோல் பிளே பண்ணுது. அது வந்து அந்த கற்பனை வேர்ல்டுல கிடையாது. சரியா? அது என்னது சப்கான்ஷியஸ் ரோல் பண்ணுது அப்படின்னு ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ஒரு வலி வேதனை வந்தது இல்ல? உங்களுக்கு நேத்து டவுட்டே நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம், டேய் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் வந்து எண்ணங்களை உருவாக்குனதுக்கு அப்புறமா ஒரு அனுபவம் வருது. அதுதான் கற்பனை வேர்ல்டு. கற்பனை வேர்ல்டுன்னு இப்படி சொல்றது புரியுது. நான் எண்ணத்தை உருவாக்குகின்றேன், எனக்கு அனுபவம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அங்க வலி வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயையோ வலிக்குதே, ஐயையோ வலிக்குதேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வலிக்குது வலிக்குதுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் வலி வந்ததாக்கும். ஆஹா வலி செம்மையா எடுக்குது இல்ல, அல்லது நான் சும்மா நினைச்சுக்கேன், இப்ப செம்மையா கூட வேணாம், நார்மலா சொல்றேன். இப்போது வலி எடுக்கின்றது அப்படின்னு நான் நினைச்சதுக்கு அப்புறம் வலி வந்தா பரவாயில்லைங்க. அப்படி எங்கெங்க வருது? அப்படி எல்லாம் வர்றது இல்லைங்க. வலி வந்ததுக்கு அப்புறம் தானே ஐயையோ வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ லூஸ் மாதிரி வந்து கற்பனை வாழ்வோட மிக்ஸ் பண்ணிலாம் வந்து ஏமாத்த பார்க்காதே என்று நீங்கள் கேட்கிறதா வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒத்துக்கிறேன். ஏன்னா இங்க வந்து உனக்கு 2 விதமான எண்ணங்களை நீ உற்பத்தி செய்கின்றாய். ஒண்ணு உன் ஆழ் மனதிலிருந்து, இன்னொன்னு மேல் மனதிலிருந்து. இங்க ஆழ் மனதிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது உங்க சம்ஸ்காரங்கள், ப்ரீவியஸ் அதாவது சம்ஸ்காரங்கள் தானே, சம்ஸ்காரங்களையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய கர்ம வினையை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. உங்க சப்கான்சியஸ்ல தான் எல்லாம் போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்கள் அப்படின்றது அழியல, அது அப்படியே அடுத்த உடல்ல போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது சப்கான்சியஸ் தாட்ஸ் மட்டும்தான். கான்சியஸ்லாம் இல்லை, எல்லாம் மறந்து போயிடும். ஆனா ஆழ்மன பதிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பதிவுகள் தான் அப்படியே போய் அங்க பதிவுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அனுபவத்தை கொடுப்பது 2 விதமான எண்ணங்கள் இந்த உலகத்துல அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஒண்ணுக்கு கான்சியஸ் எண்ணங்கள்னு பேரு, இன்னொன்னு சப்கான்சியஸ் எண்ணங்கள்னு பேரு. அதனால அந்த டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, வலி வந்ததுக்கு அப்புறம் நீ வலிக்குதேன்னு நினைக்கிற. ஆனா வலி வந்ததுக்கு காரணமே ஒரு எண்ணம் தான் நான் புரிஞ்சுக்க வைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி. வலி வந்ததுக்கு காரணமும் ஒரு எண்ணம் தான். அந்த வலி வந்ததுக்கு அப்புறம் அந்த வலியை அனுபவிக்கிறதும் ஒரு எண்ணம் தான். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஆனா இன்னொன்னு கூட இதுக்கு சொல்லலாம்ல. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு வலி இல்லை, எழுந்ததுக்கு அப்புறமா தான் வலி வந்து நான் அனுபவிக்கிறேன். எப்ப என்னுடைய கான்சியஸ்னஸ் விழிச்சுக்குதோ, என்னுடைய எண்ணம் வந்து எப்ப வருதோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வலியே தெரியுது. எண்ணம் இல்லாத வரைக்கும் வலி இல்லை, எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா வலி வருது அப்படின்னு சொல்லலாங்க. இது வந்து ஈஸியா வந்து இட்ஸ் a good analysis. அவன் என்ன சொல்ல வரான்னா, நீங்க ஏதோ 2 எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, ஒண்ணு வந்து சப்கான்சியஸ்னு சொல்லிட்டீங்க, இன்னொன்னு வந்து கான்சியஸ்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனது ஆழ்மனதன் காரணமாக, ஆழ்மன எண்ணத்தின் காரணமாக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இங்க வலி வேதனைங்கிறதெல்லாம் வெறும் எண்ணம் தான். எண்ணம் தான்னா மாயை தான், அது இல்லவே இல்லைன்றது நான் முதல்ல இருந்தே ஆரம்பத்துல இருந்து நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? தேர்ஃபோர் இங்க ரியல்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அது வலியா வேதனையா எண்ணமா சுகமா துக்கமா பயமா கோபமா வாட் எவர் இட் மே பி, இட் இஸ் ஜஸ்ட் அ மாயா. இட்ஸ் அ ஃபன். இட்ஸ் அ என்ன சொல்றது, ஒரு கற்பனை, ஒரு எண்ணம். எண்ணத்தினால் உருவான மேஜிக், அவ்வளவுதான். சரியா? இப்ப இந்த மேஜிக்கை தான் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். கற்பனையில ஈஸியா புரியுது, ஆனா எனக்கு நிஜத்துல புரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இங்க வேதனை என்பது நான் எண்ணிய பிறகு வரவில்லை அப்படின்னு சொல்றேன். கற்பனையில நீங்க கற்பனை பண்ண உங்களுக்கு சுகம் வந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையை நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த கற்பனை ரன் ஆக ஆக அங்க அனுபவம் வந்து கொண்டே இருந்தது. ஆனா இங்க அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எண்ணத்தையே உருவாக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கேங்க. நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த என்ன சொல்றோம் அப்படின்னா, அனுபவம் வருதுன்னாலே எண்ணம் இல்லாம வராதுப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எப்படி கற்பனை வரல, நீ ஒரு எண்ணத்தை ஸ்டார்ட் பண்ணதானே எனக்கு அனுபவம் வந்தது. அப்ப எண்ணம் இன்றி அனுபவம் எங்க இருக்கு? எண்ணமே இல்லைன்னா அனுபவமே இல்லை டீப் ஸ்லீப்ல.
டீப் ஸ்லீப்ல எண்ணமே இல்லை, அப்ப அனுபவமே இல்லை. அப்ப எண்ணம் தான் அனுபவமா வரும். அதை ஸ்ட்ராங்கா நீ பிடிச்ச அப்படின்னு சொன்னா, உன் அவேர்னஸ்ல எண்ணம் வந்தாலும் சரி, உன்னுடைய அவேர்னஸ் இல்லாம எண்ணம் வந்தாலும் சரி, ஆனா அனுபவம் உன் எண்ணத்தால தான் வருது. உன் அவேர்னஸ்ல அந்த எண்ணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த அனுபவம் உண்மைன்னுட்டோ, அந்த வழி உண்மைன்னுட்டோ, அது வந்து உன் எண்ணத்துல இருந்து வரல, வேற எங்க இருந்தோ வந்துருச்சுன்னுட்டோ சொல்லாத. இது ரொம்ப ஈஸி தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ எந்த விஷயத்த கான்சியஸ்ல ரொம்ப கீப்பான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியோ அது சப்கான்சியஸ்க்கு போயிடுச்சு. அப்ப அந்த விஷயம் வந்து ட்ரிகர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் வந்து உன் அவேர்னஸே இல்லாம வெளியே வருது. எண்ணம் தான் வெளியே வருது. அந்த எண்ணம் அப்படிங்கிறது அனுபவமா வெளியே வருது. ஏன்னா அந்த எண்ணம் உன் அவேர்னஸ்ல இல்ல. உன் அவேர்னஸ்ல எண்ணம் இல்லாமலே அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அது எண்ணம் இல்லைன்னு சொல்லாத. ஸோ திஸ் வந்து நீங்க மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? சரி, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு வேதனை வருது, வேதனை வந்துருச்சு. இவ சொன்ன நைஸ் கோரிலேஷன் சூப்பரா என்ன சொன்னா அப்படின்னா, டீப் ஸ்லீப்ல இருந்து வெளித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான உடம்பு வேதனைங்க. டாக்டர் தூக்க மாத்திரையை கொடுத்துட்டான். சரியா? அது உள்ள போயிட்டு தூங்கிட்டீங்க. மாத்திரையால தூங்குனீங்களோ நீங்களா தூங்குனீங்களோ விடுங்க, தூங்கிட்டீங்க. முழிக்கும் போதே வேதனையோட நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அழகா என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, நீ கான்சியஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னாலே இந்த சப்கான்சியஸ் நீ ப்ரீவியஸ் ஜென்மால ஏற்படுத்தி வச்சிருந்த சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிறது உன்னை ஒரு மண்ணும் செய்ய முடியாது. நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். எண்ணத்தினுடைய வலிமையை புரிஞ்சுக்கோங்க. இது எண்ணம் வெறும் மாயன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க விரும்பிதான் இந்த எண்ணத்துல இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இவைகள் எல்லாம் உண்மை இல்லாத வெறும் மாயான்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மம் மட்டுமே சத்தியம், பிரம்ம உணர்வு மட்டுமே உண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க. சொல்லியிருந்தோமா இல்லையா? சரி, இப்ப எவ்வளவு அழகா ப்ரூவ் பண்றா. கான்சியஸ் தூங்கின அடுத்த செகண்ட் சப்கான்சியஸ் வழியும் சேர்ந்து காணாமல் போனதா இல்லையா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். புரிஞ்சுதா? அப்போ வலி வேதனையே அனுபவிச்சுட்டே இருந்தீங்க கான்சியஸ்ல. கான்சியஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் சப்கான்சியஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு ரோபோ மாதிரி. அதுக்கு வந்து உணர்வே கிடையாது. கான்சியஸுக்கு மட்டும்தான் உணர்வு இருக்கு. ஆனா இந்த டேட்டாஸை வந்து இந்த எண்ணங்களை வந்து கான்சியஸ்க்கு தூண்டி கொடுக்கும். கான்சியஸ் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குனாதான் உண்டு. அது தொங்காம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே நடக்காது. இதுக்கு எப்படி இப்படிலாம் ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ உங்களுடைய கர்மா படி, உன்னுடைய லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறத படியும், உன்னுடைய ஆள் மனதின் பதிவுகளின் படியும் இப்போ உனக்கு வேதனை வந்துருச்சுப்பா. இப்ப இந்த வேதனை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஞானி ஒரு பக்தன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அதை பிரசாதமாக பார்க்கின்றான். அது வெறும் எண்ணம் தான், அது உண்மை இல்லாத வெறும் தோற்றம் தான். கண்ணன் என்னோடு விளையாடுவதற்காக அழகாக இதை என்னிடம் விளையாடுகின்றான்னு பார்க்கறான். அப்போ அந்த வேதனை என்பது சுகமா மாறிடுச்சு. நம்ம தான் சொன்னோமே, நீங்க டான்ஸ் ஆனாலும் ரன்னிங் போனாலும் என்ன பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் சுகம்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா ஒரு சில ஸ்ட்ரெயினை மட்டும் எனக்கு ஐயோ அம்மான்றீங்க. ஜிம்முக்கு போகும்போது பயங்கரமான ஸ்ட்ரெயின், அதை சுகம்னு சொல்லிக்கிறான். ஒரு சில வலி வேதனை வந்துட்டா மட்டும் ஐயோ அம்மான்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ இது கான்சியஸ்ல உங்களால மாத்திக்க முடியுது அப்படின்னு சொன்னோம். அப்போ பக்தன் எப்படி மாத்திக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்படி மாத்திக்கிறான் அப்படின்னு சொன்னோம். இல்ல மனசை கொண்டு போயிட்டு இறைவன்கிட்ட வச்சுட்டு இதை மறந்துடுறான் அப்படின்னு சொன்னோம். இல்ல டோட்டலா சமாதிக்கு போயிடுறான் அல்லது டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறான் அப்படின்னு சொன்னோம். அப்ப கான்சியஸை டீப் ஸ்லீப்க்கு எடுத்துட்டு போனாலும் சரி, கான்சியஸ் அதை என்ஜாய் பண்ணாலும் சரி, அல்லது கான்சியஸ்ல டைவர்ட் பண்ணாலும் சரி, உன் சப்கான்சியஸ் ஜம்மியா தானே இருக்கு. உன் கர்மாவை பத்தி கூட நீ கவலைப்பட வேண்டாம். ஈவன் தோ இட்ஸ் மாயா இருந்தா கூட. என்ன பவர்ஃபுல் கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். இந்த மாயைன்னு நினைச்சாலே நீங்க வந்து சந்தோஷமா வாழலாம். அந்த வலி வேதனைங்கிறது உண்மை இல்லாதது, வெறும் தோற்றம் தான், அது உண்மையே கிடையாதுன்னு சொல்லும் போதே நீங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம். அதையும் மீறி அது உண்மையா இருந்தா கூட அது ஒண்ணும் பண்ணாதுடா. ஏன்னா கான்சியஸை மீறி எதுவும் பண்ணாது. அப்ப ப்ரீவியஸ் சம்ஸ்காரங்கள், அந்த டேட்டாஸ், அந்த பழக்க வழக்கங்கள், ஆழ்மன பதிவு, ஏன் அவேர்னஸே இல்லாம வந்துருதே. அவேர்னஸே இல்லாம அது வரட்டும்டா. இப்ப நீ அவேர்னஸ்ல இருக்கே இல்ல, இப்ப இது எல்லாமே மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டே இல்ல. அப்போ அவேர்னஸ் இல்லாம என்ன வந்தாலும் நீ அவேர்னஸோட இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா இது எல்லாத்தையும் அனுபவிக்கத்தானே வந்திருக்கோம். சந்தோஷமாக அனுபவித்து சென்று விடலாமே என்ற ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக எனக்கு பேசினதான் எனக்கு ஞாபகம். சரியா? ஸோ ஜஸ்ட் நேற்று பேசின ஒரு 2-3 வரிகளை மட்டும்தான் மறுபடியும் எலாபரேட்டா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டேன் பாருங்க. பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே. நானே பேசிட்டு இருக்கிறத விட இவ்வளவு நேரம் நான் பேசினதுல இருந்து நீங்க என்ன சாராம்சமா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுங்க. கோர்வையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலை.
இந்த பிரம்ம உணர்வை தவிர நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லா உணர்வுகளுமே இந்த பிரம்ம உணர்வின் வெளிப்பாடு, சச்சிதானந்த உணர்வின் வெளிப்பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம், பயம், வலி, வேதனைகள், என்ன மாதிரியான எமோஷன்ஸ் நீங்க அனுபவிச்சா கூட அதுவைகள் எல்லாமே உங்க பிரம்ம உணர்வே தான் இங்கே எக்ஸ்பிரஷனாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதை மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சிவாஜி கணேசன் கண்ணீர் விட்டு அழுது ரியலிஸ்டிக்கா கிளிசிரனே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவன் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால அவனுடைய சிவாஜி கணேசனுடைய உணர்வு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கே தவிர அந்த ரியலா அவன் அழல அப்படிங்கிறது உண்மை. மேடை பாடான எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு சோகமான சீன் பாடல் கொடுக்கப்பட்டது. அப்போ அவன் நான் குரல் தள்ளுதலுக்க அப்படியே பயங்கரமா அவன் பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அவன் அழுதானா? அவன் அழுததை கண்டு மேடையில் உள்ள அத்தனை பேருமே அழுதார்கள் அப்படின்னு சொன்னான். அழ வச்சான்னு சொன்னோம். அவன் அழுதானா? அல்ல. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சாங், ஒரு குத்துப்பாட்டு கொடுத்தாங்க. குதிச்சு பயங்கரமா அவன் சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷமும் அவனுக்கு தெரியும் உண்மை அல்லன்னு, அவன் அழுததும் தெரியும் அது உண்மை அல்லன்னு. அப்ப ரெண்டுமே தன்னுடைய உணர்வே தான் இப்படி வெளிப்பட்டதுன்னு தெரியுமா இல்லையா? அப்படித்தாங்க இந்த உலகத்துல எல்லா உணர்வுகளுமே சச்சிதானந்த உணர்வை தவிர வேறு எந்த உணர்வுமே இல்லைங்க. அதுதான் இப்படி வெளிப்படலாம், அப்படி வெளிப்படலாம், எப்படி வேண்டும்னாலும் வெளிப்படலாம். ஆனால் இந்த வெளிப்பாடு என்பதை நீங்கள் உண்மை என்று நம்பி அதில் லாக் ஆகும்போது சச்சிதானந்த உணர்வை மறக்கிறதுனால அல்லது அந்த வெளிப்பாட்டிலே போய் நீங்கள் மயக்கமுறுவதால் இந்த அப்படிங்கிற அந்த ஆத்ம தத்துவத்தோடு நீங்கள் பார்த்தால் எல்லாமே சச்சிதானந்த உணர்வை தவிர மீதி அனைத்துமே மாயை என்று தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நான் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்க.